வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக வீட்டில் செய்கிற ஸ்வீட்ஸ்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த ஸ்வீட் ரொம்ப ஸ்பெஷலுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரசகுல்லா. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரசகுல்லா செய்யறதுக்கு முதல்ல 1.5 லிட்டர் பால் ஒரு பாத்திரத்தில் போட்டு கொதிக்க விடணும். பால் நல்லா கொதிச்ச உடனே இதில் 2 எலுமிச்சைப்பழம் ஜூஸ் பிழிஞ்சு பால் திரிகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். பால் நல்லா திரிஞ்சிருச்சு. திரிஞ்ச பாலை துணியில வடிகட்டி இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்துனீங்கன்னா அந்த எலுமிச்சைப்பழ ஃப்ளேவர்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும், அந்த புளிப்பு ஃப்ளேவர்லாம். இது குறைஞ்ச பிறகு துணியை நல்லா கட்டி இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிடணும். ஒரு 30 நிமிஷத்துக்கு துணியில கட்டி வச்சிருங்க. 30 நிமிஷம் கழிச்சு பார்த்தோன்னா தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. வடிகட்டி வச்ச சேனாவை இப்போ ஒரு பவுலில் மாற்றி நல்லா பிசையணும். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இந்த சேனாவை நல்லா பிசையணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா பிசைங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வரும். இப்போ சேனாவை நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சு வச்ச சேனா மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு பவுலில் வச்சு மூடி வச்சுருங்க. அடுத்து சக்கரை பாகு செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 5 கப் தண்ணி எடுத்து இதில் 2 கப் சக்கரை போடணும். சக்கரை முழுசா கரையணும். இதில் 4 ஏலக்காய் லேசாக தட்டி போடணும். சக்கரை பாகு நல்லா கொதிச்ச உடனே இதில் 1/2 டீஸ்பூன் கேவரா தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணணும். இந்த கேவரா தண்ணி இது ஒரு எசன்ஸ், ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு இது கிடைக்கலன்னா, உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ரோஸ் எசன்ஸோட இல்லை ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செஞ்சு வச்ச சக்கரை பாகில் உருட்டி வச்ச சேனா உருண்டைகளை ஒன்று ஒன்றா இதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். அப்பப்போ லேசாக மிக்ஸ் பண்ணுங்க. 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தோன்னா ரசகுல்லா நல்லா உப்பி இருக்கு. ஃப்ளேமை குறைச்சி இன்னொரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். அருமையான ரசகுல்லா ரெடியாக இருக்கு. நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்சம் ஆற விட்டு ஜில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். அருமையான சூப்பரான ரசகுல்லா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். நீங்கள் ரசகுல்லா வீட்டில் செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிருப்பீங்க. பட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ரொம்ப சுவையான ரசகுல்லா வீட்லேயே செய்யலாம். இப்போ நீங்கள் ஒரு 2-3 நாள் வச்சுக்கணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட இது சாப்பிட்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.